परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे तस्य यज्ञवराहस्य विष्णोरमिततेजसः प्रणामं येऽपि कुर्वन्ति तेषामपि नमो नमः ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. திருமால் செய்தருளும் எண்ணிறந்த அவதாரங்கள் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று 10 அவதாரங்களாக சுருக்கி ஆழ்வார்கள் அனுபவித்தனர். தசாவதாரம்னு சொன்னதற்காக 10 அவதாரங்கள்னு கொள்ள வேண்டாம். பாகவத புராணத்தில் 25 அவதாரங்களை பற்றி சுகாச்சாரியர் விளக்குகிறார். ஆனால் அது 25 என்றும் கொள்ள முடியாது, எண்ணிறந்தவை என்று சொல்லலாம். கண்ணன் கீதையில் சொல்லும்போது பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப, இது 4வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகம். அர்ஜுனா, உனக்கு பல பிறவிகள் உண்டு, நீ அறிவாய். ஆனால் எனக்கு பிறவிகள் இல்லைன்னு நினைத்து கொண்டிருப்பாய். உன்னை போல் எனக்கும் பல பிறவிகள் கழிந்தன. ஆனால் உன்னை போல்னு சொன்னதுக்காக உன்னை போல உடம்போடே நீ கர்மத்தினால பிறக்க நானும் கர்மத்தாலே பிறந்து இப்படியெல்லாம் துன்பப்படுவதற்கு நான் பிறக்கிறேன் நினைக்காதே. உன்னை துன்பக்கடலிலிருந்து தூக்கி விடுவதற்காக பிறக்கிறேன். நீ கர்மத்தின் பலன்களை அனுபவிக்க பிறந்தாய். ஆனால் நானோ உன் கர்மங்களையே வெட்டி விடுவதற்காக பிறக்கிறேன். என்னை அடைவதற்கு உனக்கு ஆசை ஏற்பட வேணும் என்பதற்காகவே பிறக்கிறேன். அந்த பிறவி ஒன்றல்ல, இரண்டல்ல, எண்ணிறந்தவை. அதைத்தான் பகூனி மே ஜென்மானி வியதீதானின்னு சொல்லுகிறார். பகூனின்னா நிறையான்னு அர்த்தம். 10, 25, 45 எண்ண முடியாது. அப்படி எண்ணிறந்தவையாக அவர் அவதரிக்கிறாரே, என்ன பயனுக்காக? பிரதானமா 3 பிரயோஜனங்களை கண்ணனே சாதித்தார். ஆனால் அவை மட்டும் பிரயோஜனங்கள் இல்லை. அது தவிரவும் இன்னும் ஆழமாய் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரிஷிகளும் இன்னென்ன பயன்கிறதை வியத்தகு வகையிலே கூறியுள்ளனர். அது கொண்டுதான் ஒரு சில அர்த்தங்களை பார்க்க போகிறோம். சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம், இந்த 3 தான் பிரதான பயன்கள். சாதுக்களையெல்லாம் ரட்சிக்கிறார், துஷ்டர்களையெல்லாம் அழிக்கிறார், தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். இதற்காக பிறக்கிறேன்னு அவரே கீதையில் சொல்லிவிட்டார். ஆனால் அது மட்டும் பயனாக தெரியவில்லை. ஒவ்வொரு அவதாரத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது வராகாவதாரம் ஏன் பன்றியாக பிறந்தார், நரசிம்மாவதாரம் விலங்கு மனிதன், சிங்கம் மனுஷன், இந்த 2 கலந்த உருவத்தோட ஏன் அவதரித்தார், திருவிக்கிரமனாக தேவனாக பிறந்தாரே என்னத்துக்காக பிறந்தார், பிறந்த போது நடந்த சரித்திரம்ங்கிறது ஒண்ணும். அந்த சரித்திரத்தை அலகலகாக ஆராய்ந்து பார்த்தால் இதொரு பயன் தெரிகிறதே, இதொரு பயன் தெரிகிறதேங்கிறது நமக்கு தோன்றும். அதை என்னான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுதல்கள் கிடைக்கும், அதை பார்ப்பதற்குத்தான் இந்த கோட்டியில் கூடியுள்ளோம். இதிலே 3 அவதாரங்கள், 30 சொல்லலாம், 300 சொல்லலாம். இருக்கிற 3 நாட்களுக்குள் 3 அவதாரங்களுடைய பிரயோஜனம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுல இன்னைக்கு
வராகன் ஏன் இடந்தார்? பூமாதேவி பிரளய சாகரத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ள அந்த சமுத்திரத்திலிருந்து தன்னுடைய கோரை பற்களாலே பன்றியான் எம்பெருமான் வராக பெருமான் தூக்கி நிறுத்தி பூமாதேவியை ரட்சித்தார். சரித்திரம் சொல்லணும்னா ஒரு வரி அரை நிமிஷத்துல இவ்வளவுதான் கதை. ஆனால் இதற்கு எத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை பாசுரங்கள், எத்தனை அத்தியாயங்கள். அப்படி வராக பெருமாள் அவதரித்தார்னு எல்லாரும் கொண்டாடுகிறார்களே, என்னதான் அதுல இருக்கும் என்று பார்ப்பதற்காக வராகன் பூமியை ஏன் இடந்தார், ஏன் இடந்தார்னு நீ பார்ப்போம். இடந்தெடுத்தல்னால் பெயர்த்து தூக்கி எடுத்தல்னு அர்த்தம். கீழே சிக்கி கொண்ட பூமாதேவியை அப்படியே தன்னுடைய கோரைப்பற்களாலே தூக்கி பிடித்தார். எல்லா இடத்துலையும் பெருமாளை நீங்க சேவிச்சிருப்பீள். சித்திர ரூபத்துல சேவித்திருக்கலாம். நேபாளத்திலேருந்து உத்தரப்பிரதேசம், பீகாரிலிருந்து தெற்கு கோடியில் இருக்கிற திவ்யக்ஷேத்திரம் வரை எத்தனையோ இடத்துல வராக பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். வெவ்வேறு வடிவத்தில், வெவ்வேறு உயரத்தில், வெவ்வேறு பரிமாணத்தில் எழுந்துள்ளி உள்ளார். அதது அவரவர்கள் சேவித்ததை ஞாபகப்படுத்தி கொள்க. அதனாலே வராக பெருமான் இன்னைக்கு ஏன் இடந்தார்? அவர் இன்று இடந்தெடுக்கவில்லை. இன்னைக்கு பார்க்க போற தவிப்பு எதனால எழுந்தார்னு பார்ப்போம். அடுத்த அவதாரம் ஸ்ரீ நரசிம்மாவதாரம். நரசிம்ம பெருமான் தூணை ஏன் பிளந்தார் அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். அதற்கப்புறம் திருவிக்கிரமாவதாரம். வாமனனாக பிறந்தார், திருவிக்கிரமனாக வளர்ந்தார், உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார். எதற்காக திருவிக்கிரம பெருமான் அளந்தார்? இடந்ததேன், பிளந்ததேன், அளந்ததேன் என்ன இந்த 3 அவதாரங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்க போகிறோம். சரித்திர பாகம் உங்களுக்கே தெரிந்தபடியாலே அதை குறைவாக சொல்லிக் கொள்ளுகிறேன். அதற்கப்புறம் அந்த சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம், நமக்கு அது பயன்படணும். அதை பார்த்து அனுஷ்டானம் பண்ண வேண்டும். கேட்பது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டுடுவோம், 3 நாளும் கேட்டுடுவோம், 30 நாளும் கேட்டுடுவோம். கேட்கையே பயனானால் பயன்தான். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஆனா எதை கேட்டிருக்கமோ அதை அனுஷ்டானபரமாக்க வேண்டும்னு சொல்லுவார்கள். அதை நம்ம கடைப்பிடிக்கணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுல எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு நீங்க சொல்ல வரல. அவர்கள் எத்தனையோ அர்த்தம் ஆகான்னு வருஷம் தார கொட்டுற மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் எழுதியிருப்பார்கள். அதுலேருந்து சிந்தித்தளித்ததுல 1-2 அர்த்தங்களை நம்மால கடைப்பிடிக்க முடிஞ்சா கூட அந்த சின்ன சின்னது அடுத்த படிக்கட்டு, அடுத்த படிக்கட்டு, மேல் படிக்கட்டு நம்மை அழைத்து கொண்டு போய் சிறப்பா பெருமானுடைய திருவடிகளில் சேர்த்து விடும். முதல்ல அவதாரங்களுக்கு வேற ஏதோ பிரயோஜனம் இருக்குன்னு விண்ணப்பம் பண்ணேன். அது என்னன்னு முதல்ல சொல்றேன். எல்லாரும் அறிந்தது சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம். ஆனா ஆங்காங்க நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எழுதியிருக்கிறத பார்த்தால் அவதாரங்களுக்கு ரொம்ப பிரதான பிரயோஜனம் பாகவத அபச்சாரத்தை பொறுக்க மாட்டாதபடியால் பிறப்பார். அடியார்களிடத்துல நாம் அபச்சாரப்பட்டோம்னால் அது அவருக்கு தாங்காதான். அதுக்கு மேல பார்க்கடல்ல படுத்து கொண்டிருக்க முடியாது, வைகுந்தத்தில் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது, பதறிக்கொண்டு ஓடோடி வந்து விடுகிறார். அதற்காகத்தான நஞ்சி இருக்கிற மகாச்சாரியர் சொல்றார், ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமையாலே. தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுத்து கொள்வாராம். ஆனா தன் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுக்கவே மாட்டார். அது என்னமா நீ பண்ணுவேன் அவனை அழிப்பதற்குத்தான் புகுகிறார். அதனால அபச்சாரத்தை கண்டு பொறுக்க மாட்டாமல் அவதாரம். இது ஒரு பிரயோஜனம்னு சொல்றார்கள். இதை கூட ஒரு மாதிரி நாம் அதுக்குள்ள சேர்த்து விடலாம். சாது பரித்திராணம் தானே, நல்லவர்களை ரட்சிப்பதற்காகனு பிரதான பிரயோஜனம். அந்த நல்லவர்களை ரட்சிக்கணும்னா அவனுக்கு கஷ்டம் கொடுக்கிறவன் அழிச்சத்தானே முடியும். அப்ப யார் அவனிடத்தில் அபச்சாரப்படுகிறானோ அவனை அழிப்பதற்காக வருகிறார். ஒன்று. அடுத்தது முக்கிய பிரயோஜனம் சொல்லணும்னால், அவர் எங்கோ உயரத்தில் இருக்கார், நாம தாழ இருக்கோம். எங்கோ இருக்கார்னா அங்க மட்டும் இருக்கிறார்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த சனாதன தர்மத்தின் பெருமையே எங்குமுளன் கண்ணன். அவர் ஒரு இடத்துல இருக்கார், நான் ஒரு இடத்துல தள்ளி இருக்கேங்கிறதே இல்லை. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார். அவர் மண்ணுக்குள்ளும் இருப்பார், ஆகாசத்துக்குள்ளும் இருப்பார், வாயுவுக்குள்ளும் இருப்பார். எல்லா இடத்துல இருந்தாலும் நான் கண் கொண்டு சேவிக்கும்படிக்கு என் கண்ணு முன்னாடி வரணும். அவர் வெறும் அருவமாக இருந்து விட்டால் எனக்கு புரியாது. ஏன் யோகத்தாலே தெரிந்து கொள்ளலாமே, இந்த இடத்துல முழுக்க பகவான் நிறைந்திருக்கிறார்னு யோகிகள் கண்ணுக்கு படமாட்டாரானால் யோகிகள் கண்ணுக்கு தான் படுவார், அடியன் கண்ணுக்கு படமாட்டாரே. ஆனா பெருமாளுக்கு எல்லாருமே குழந்தைகள் தானே. யோகிகள் மட்டுமா அவர் குழந்தைகள்? நம்மாட்ட இருக்கிறவர்கள்லாம் கிட்டக்க வரமாட்டோமா? அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்மையும் கூட்டி கொண்டு போக வேண்டுமானால் நாம கண்ணால பாக்குறதத்தான் நம்புவோம்.
காதால கேட்கணும், தொட்டு பார்க்கணும், ருசித்து பார்க்கணும். இது எல்லாம் திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாள்கிட்ட நான் பண்ண முடியுமா? ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவர்கிட்ட பண்ண முடியுமா? இல்ல உள்ள இருக்கிறவரிடத்துல தான் என்னால செய்ய முடியுமா? இங்கேயே இருக்கார், ரொம்ப கிட்டக்க இருக்கார். ஆழ்துளை கிணறு கீழே, பூமிக்கு கீழே ஜலம் இருக்கு. எனக்கு இப்போ ஒரே தாகம், சித்திரை மாசம்னு வச்சுங்களேன், ஒரே தாகமா இருக்கு. தீர்த்தம் வேணும் தீர்த்தம் வேணும்னு இப்படியே தொண்டையிலே கையை வச்சு கேட்டுருந்தேன். ஒண்ணு செய்யும், நீர் நேர பார்க்கடலுக்கு போனீர்னா தீர்த்தம் என்ன, பாலே கிடைக்கும். நன்னா வாங்கி சாப்பிட்டுக்குமேனால் பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். நான் பார்க்கடல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போக போறேன்? வேண்டாம் வேண்டாம். ஆவரணத்திலே 7 லோகங்களை தாண்டி வெளியில ஒரு உரையாட்டம் தண்ணீர் மூடிட்டு இருக்கான், ரொம்ப சுத்த ஜலம். அதை குடியுமேன்னு சொன்னால் இங்கேருந்து ஏறினா கீழே இறங்கறதுக்குள்ளேயே நான் கீழே விழுந்துடுறேன். இதுக்கு நான் எங்க ஆவரணத்துக்கு போறது, எந்த ஜலத்தை தேடுவேன்? அதுவும் என்னால முடியாது. வேண்டாம், நீங்க ஐப்பசி மாசம் வந்துடுனா ஓஹோன்னு வெள்ளப்பெருக்கு இருக்கும், அந்த வெள்ளத்துல சாப்பிட்டுருக்கா. நீங்க சித்திரை மாசம் வந்துட்டு, அதனால நான் என்ன பண்ணுவேன்னால், எனக்கு இப்பதான் தாகம், எனக்கு ஐப்பசி கார்த்திகையில தாகம் எடுக்கல. இதெல்லாம் பிரயோஜனப்படாது. எனக்கு கையில என் வீட்டு கிணத்துல தண்ணீர் இருந்தா சாப்பிடுவேன், என் தெருக்கோடி குளத்துல தண்ணீர் இருந்தா எடுத்துன்னு வருவேன். இதுதான் என்னால் முடிந்தது. எங்கெங்கோ இருக்கிற தண்ணீரை காட்டினால், அதே ஆழ்துளை கீழே பூமியில 300 அடிக்கு கீழே தண்ணீர் இருக்கு, எடுத்துக்குமே. என்னால் எடுக்கிற வழி எனக்கு தெரியாது. அதை போலத்தான் இந்த உள்ள இருக்கிற பெருமாள் கிட்டக்கே இருப்பாரு, நமக்குள்ளதான் இருக்கார். ஆனா எவ்வளவு தொலை போட்டு போனா கூட யோகிகளுக்கு மட்டும்தான் காட்சி கொடுப்பார். இதெல்லாம் இருக்கும்போது எப்படி என்னிடத்தில் பக்தி ஏற்படும்? ஏவம் ஸ்திதே ததுபசம்சரணையான் யுபாயா. இதை கூறத்தாழ்வான் சாதிக்கும் போது, நமக்கோ இந்திரியங்கள் எல்லாம் பரிமிதங்களாக இருக்கின்றன. என்னுடைய சப்தாதி கோச்சரம் இக கோச்சரம் இந்திரியானாம், சப்தாதி ஹேயம் இக கோச்சரம் இந்திரியானாம், தத் பிரத்யநீக விபவஸ்துவம் அதீந்திரியோசி. அதிமானுஷஸ்தவம்ங்கிறதுல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் அளவுக்குட்பட்ட சக்தியோடு இருக்கிறது, பகவானோ அளவுக்குட்படாதவராக இருக்கிறார். அப்ப எப்படி இந்த கண்ணை வச்சுன்னு அவரை பார்ப்பேன், இந்த கையை வச்சுன்னு எப்படி தொடுவேன், இந்த மனசை வச்சுன்னு எப்படி அவரை நினைப்பேன்? அவரோ இது இத்தனை ரொம்ப தாண்டி இருக்கிறார், எனக்கோ பரிமிதமா சக்தியா இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யணும்? என்னுடைய கண்ணுக்கு விருந்தாகும்படிக்கு குறைச்சிக்கணும், என் கையால தொடர அளவுக்கு இறங்கி வரணும், என் மனசால நினைக்கிற அளவுக்கு தம் பெருமகளை குறைச்சிக்கணும். அதை குறைச்சிக்கணும்னு சொல்லச்சேவே ஒரு ஆபத்து இருக்கு, முரண்பாடு. அவர் பெருமை எப்போதும் குறையாதுன்னு உபனிஷத் சொல்றது. உபனிஷத்துக்கள் சொல்லச்சே பெருமையே குறையாதுங்கிறது. அப்படின்னு இருந்துட்டா என்னால பார்க்கவே முடியாது போயிடும், பெருமையை குறைச்சிருந்தா தான் முடியும். அப்ப அவரே என்ன செய்கிறார்? ஒரு பக்கம் உபனிஷத்துக்கள் குறையாதுன்னு சொன்னாலும் என் அடியவனுக்காக, அவன் என்னை நன்கு தரிசிக்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டு குறைத்து கொள்ளுகிறேன். கர்மத்தினால என் பெருமை குறையாது, என் கருணையாலே என் பெருமையை குறைத்துக் கொள்கிறேன். எந்த கோவிலுக்கு போனாலும் 10 அடியில பெருமாள் எழுந்துள்ளிருக்கார், 4 அடி உயரத்துல இருக்கார், 16 அடி அகலமா சேனிச்சுருக்கார், 22 அடி அகலமா சேனிச்சுருக்கார். அவர் என்ன 22 அடி தானா, 4 அடி தானா? அவர் திருவிக்கிரமங்கிற பேருக்கு மட்டும்தான் உட்படுறவரா? நரசிம்மன்கிற பேர் மட்டும்தானா? வராகன்கிற பேர் மட்டும்தானா? அடி இன்னைக்கு வராக பெருமாள் ஏன் இடந்தார்னு சொன்னால், வராகன்னு சொல்லச்சே இடந்தார்னு சொல்லச்சே 2 இடத்துல சுருக்கிறேன். ஒன்னும் அவர் வராகன் நரசிம்மர் அல்லர்னு முதல்ல சொல்றேன். நரசிம்மர்னு சொல்லும் போது இவர் நரசிம்மர் வராகர் இல்லேன்னு அர்த்தம். மல்லிகை பூன்னு சொன்னா ரோஜா இல்லேன்னு தான் அர்த்தம், சாமந்தி பூன்னு சொன்னா மல்லிகை இல்லேன்னு தான் அர்த்தம். ஒரு சொல்லை சொல்லும் போதே அடுத்ததத்தனையும் விலக்கிடும். அதை போல வராக நான் சொல்லும் போதே பாக்கி இல்லேனாருதே, அவர் எல்லாம் இல்லையா சுவாமி, நீர் ஏன் வராகன்னு சொல்லுகிறீர்? அப்ப அந்த பேரை சொல்றச்சேவே அவரை சுருக்கிவிட்டேன், காலத்தை சுருக்கிவிட்டேன். வராக அவதாரம் எப்ப நடந்ததோ கிருதயுகம், அந்த யுகத்திலே நாளே திரேதா இல்லை, துவாபரம் இல்லை, கலி இல்லைன்னு அர்த்தம். வராக அவதாரம் எங்க நடந்ததோ அந்த இடம் மட்டும்தான் ஆகும். பேரை சுருக்கிவிட்டேன், இடத்தை சுருக்கிவிட்டேன், இன்ன சேட்டித்தம் மட்டும்தான்னு சொன்னேன். வராகர் இடந்தார்னு சொல்லச்சேவே அவர் தூண பிளக்கலேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா? அப்ப வராக பெருமாள் தூண பிளக்கணும்னு நினைச்சா பிளக்க மாட்டாரா? அந்த சக்தி அவர் கிடையாதுன்னால் எல்லாமே உண்டு. வராக பெருமாளுக்கு கையில வில்லையும் அம்பையும் கொடுத்து ராமராட்டம் கொஞ்சம் எங்கேயானு பிரதிஷ்டை பண்ணி பாருங்களேன். இப்படி எல்லாம் விபரீதமாலாம் நீ பேசிட்டு தான் எங்களுக்கு தெரியாது சுவாமி. இத்தனை நாள் நாங்களும் எத்தனையோ கோவில் சேவிச்சுட்டு வந்திருக்கோம். ராமர்னு கையில புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு ராமபிரான சேவிச்சா எப்படி இருக்கும்? கிருஷ்ணாவதாரத்தை சேவிச்சா நல்லா இருக்கும். புல்லாங்குழலா ராமனா? அவரை நாங்க பார்த்திருக்கிற கோணமே வேறேன்னுவோம். அதே கண்ணன் கையில வில்லெல்லாம் அதெல்லாம் அவருக்கு ஆகாது சுவாமி. ஏதோ கையில கிட்டுப்புள்ள கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பார்.
வெண்ணெயை கொடுத்தா சாப்பிடுவர், தயிரை கொடுத்தா சாப்பிடுவர். இப்படிதான் நமக்கு தெரியும். அப்ப இது ஒவ்வொன்னையும் சுருக்கி விடலையா? இடத்துல சுருக்கி, காலத்துல சுருக்கி, உருவத்துல சுருக்கி, சப்தத்துல சுருக்கி, எல்லா சொற்களும் பெருமானத்தான் குறிக்கும்னு இருக்கும்போது வராகங்கிற ஒரு சொல்லுதான் அவரை குறிக்கும் நான் சொன்னேனே. உலகத்துல இருக்கிற சப்தங்களுக்கெல்லாம் அவர் தான் குறிக்கப்படுகிறார். ஆனா நான் ஒரே ஒரு சப்தத்தால சொல்றேன்னால் இது இத்தனையும் அவர் நம்மை அனுமதித்திருக்கிறார்னு அர்த்தம். இது நாமா பண்ணிட முடியாது, நம்ம சக்தியினால் அதை பண்ணல. அவரே ஒரு உருவத்தை எடுத்துன்னு வர்றார். அடுத்த உருவம் எடுக்க முடியும், ஆனா ஒரு உருவத்தோடு வருகிறார். எல்லா இடத்துலையும் இருக்க முடியும், ஆனா ஒரு இடத்துல இருக்கார். எல்லா செயல்களையும் செய்ய முடியும், ஆனா ஒரு செயலை செய்யறார். ஏனெனில் என்னால் அப்பதான் பிடிக்க முடியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரே 16 தோள்களோட, ஒரு 28 கால்களோட, 1000 கண்களோட நம்ம முன்னாடி வராருனால் முதல்ல பயந்து போய் நகர்ந்து படுவோம். இவர் யாரோ என்னவோ எனக்கு புரியவே இல்லை. இதுவே வராகர் நரசிம்மர்னா பயப்படுறோம். ராமன் கண்ணன்னா நம்மாட்ட இருக்கவே இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டு இருக்கோம். இதுக்குள்ளேயே இவ்வளவுன்னா அவர் அப்படியெல்லாம் வந்தாருன்னா நம்மளால அருகில போகவே முடியாது. அதனால நம்மோட கலக்க வேணும், நம்மோட பழக வேண்டும், நம் கண்களுக்கு விருந்தாக வேணும். இதெல்லாம் தான் பயன். அவதாரம்ங்கிறதே பண்ணாம போய் சாஸ்திரங்கள் எல்லாம் யோகி தேயமா மட்டும் இருப்பார்னு சொல்லிட்டால் யோகிகளுடைய தியானத்துக்கு விஷயமாக இருப்பார், மற்றபடிக்கு பார்வைக்கு வரவே மாட்டார் என்றாகிவிட்டால் பக்தியே வராது. 2 புஷ்பத்தை எடுத்து எப்படி அர்ச்சனை பண்ணணும்னே தெரியாது, நாமங்களை சொல்லவே தெரியாது. எல்லா பெயர்களும் அவரைத்தான் சொல்லும். ஆகவே நீ எந்த பெயரை வேணா சொல்லிக்கோ, அதுதான் சஹஸ்ரநாமம் சொல்லி பாருங்க. ஒத்தரும் சொல்லவே மாட்டோம். இது இந்த 100ன்னு சொன்னாதான், இந்த 1000ன்னு சொன்னாதான் நம்ம பேசவே வருவோம், இந்த 10ன்னு சொன்னாதான் அனுபவிக்க வருவோம். நமக்கு எப்ப அளவுக்குட்பட்டதா இருக்கோ அவரும் அளவுக்குட்படுத்தி கொண்டால்தான் நம்மால பிடிக்க முடியும். நாம பிடிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் நம்மையே அளவுக்குட்படாம ஆக்கிடுவோம். பிடிக்காத வரைக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவரை பிடிச்சிட்டோம், அப்ப முமுக்ஷு, மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வருகிறது. வைகுந்தத்தை அடைந்து விட்டோம், அடைந்த பிற்பாடு ஒரு குறவும் இல்லையே. அப்ப அவருக்கு சமமான ஞானம், அவருக்கு சமமான சக்தி, ஆனந்தமா இருந்துட்டு போறேன். இதற்காகத்தான் அவதாரம்னு முக்கிய பிரயோஜனம் சொல்லப்படுறது. நான் கண்களாலே சேவிக்க வேணும். சகல மனுஜ நயன விஷயதாங்கதான்னு சொல்லுவார்கள். எல்லா மக்களுடைய கண்களுக்கும் விருந்தாக வருகிறார். இதுல எனக்கு சுமார் பார்வையா இருக்கலாம், உங்களுக்கு கழுகு பார்வையாக இருக்கலாம், யாருக்கு என் கண்ணே தெரியாதவராகவும் இருக்கலாம். நான் கண்ணுக்கு விருந்தாக வருகிறார் உடனே கண் தெரியாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் நீங்க கேட்கலாம். அவர்களும் நிறைய கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்கா. அவர்களும் சேவிச்ச பாக்கியத்தையும் அந்த உள்ளத்துல திருப்தியையும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது எப்படி கொடுக்கிறார்னால் அது அவரைத்தான் கேட்கணும். அந்த சக்தி நமக்கு தெரியாது. ஏன் நீங்கள்லாம் வருகிறீர்கள்னால் அவர் என்ன பார்ப்பாரோ இல்லையோன்னு பதில் சொல்லுவா. நான் அவரை பார்க்க முடியாது, வாஸ்தவம் தான். ஆனா முன்னாடி போய் நிற்கும் போது அவர் என்ன கட்டாட்சிப்பாரு, எனக்கு காது கேட்காது. என்னால் பரவாயில்ல, எங்க சத்சங்கம் நடக்கிறதோ நின்றுட்டு இருக்கேன். ஆத்மாவுக்கு ஒரு சக்தி உண்டா இல்லையா? அதுக்கு காதும் தேவையில்லை, கண்ணும் தேவையில்லை. உடல் ரீதியா பார்க்கணும்னா தான் கண்ணு, காது, கை, மூக்கு. ஆத்மா பரமாத்மாவை அனுபவிக்கிறதுக்கு கையும் தேவையில்லை, காலும் தேவையில்லை. இப்படித்தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். ஏவம் ஸ்திதே ததுபசம்ஸ்ரயணான் உபாயா மானேன கேனஜி தலப்ஸ்யத நோபலப்தும். அப்புறம் சாஸ்திரம் மட்டும் இருந்திருந்தால் கேட்டு கேட்டே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். அது ஒரு நிர்பந்தம், அது ஒரு இடர்பாடு. பார்த்து தெரிஞ்சுக்கிறதாட்டம் கேட்டு தெரிஞ்சுட்டா முடியாது. மேல அவதரித்தால் தான் இன்னும் 4 பேர் எப்படி பக்தி பண்ணியிருக்கான்னு எனக்கு புரியும். விதுரர் பக்தரா இருந்தாராமே, உத்தவர் பக்தரா இருந்தாராம். ஒரு குகப்பெருமான் ஒண்ணும் இல்லாதவன் எவ்வளவு பக்தியோட இருந்திருக்கான் அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ஒரு ஈடுபாடு வரணும்னால் அவதரித்தா தானே முடியும். இது பக்தர்களை உருவாக்குற பிரதான பயன். யாரையோ 4 பேரை அழிக்கிறதுக்காக மட்டும் வராருலாம் நினைச்சு கூடாது. அழிக்கணும்னா இருந்த இடத்துல இருந்து சங்கல்பத்தில் அழிச்சுட மாட்டாரா? இல்லைன்னா இவர்கள்லாம் பூச்சி ஆட்டம், இந்த பூச்சியோட சண்டை போடுறதுக்காக அங்கே இறங்கி வர வேண்டும். ஆனா வருகிறார் என்னால் அழிக்கிற நேரத்துல நல்லவர்களுக்கு காட்சி கொடுக்க வேணும். சுவாமி ராமானுஜர் பகவத்கீதையினுடைய அவதாரிகை முன்னுரை, இனிமே தான் ஸ்லோகம் ஆரம்பிக்க போறது. அந்த முன்னுரையில ராமானுஜ பாஷ்யத்தில் எழுதும்போது ஆத்மானம் சாரதிம் பார்த்தஞ்ச ரதினம் சர்வலோக சாட்சிகம் சகார, தன்னை சாரதியாகவும் அர்ஜுனனை ரதியாகவும், சாரதினா தேரோட்டி, ரதினா தேருக்கு முதலாளி, இப்படி 2 பேரையும் உட்கார்ந்துட்டார். ஆத்மானம் சாரதிம் பார்த்தஞ்ச ரத்தினம், எங்கேயோ ஏகாந்தத்துல பண்ணல, சர்வலோக சாட்சிகம் சகார,
இப்ப இந்த தேசத்து பிரதான மந்திரி இருக்கார், ஜனாதிபதி இருக்கார். அவரால மதிக்கப்படுறவர் ஒருத்தர், சாமானியப்பட்ட மனுஷர் தான். அவரை ஒருவேளை காலை பிடிச்சு விடுனா கூட ஜனாதிபதி பிடிச்சு விட்டுருவார். அவ்வளவு தூரம் அவருக்கு மதிப்பு இருக்குன்னாலும் இதெல்லாம் எங்க பண்ணுவார்கள்? வீட்டுக்குள்ள வேணா பண்ணலாம். ஜனாதிபதி மாளிகையில போய் யாரோ ஒரு சாமானியனுக்கெல்லாம் காலை பிடிச்சு விட முடியாது. நிருபர்களை கூட்டு வச்சுன்னா நான் இவர் காலை பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒருத்தரும் சொல்லவும் மாட்டார்கள். ஏகாந்தத்துல எம் வீட்டுக்குள்ள பண்ணிக்கலாம். ஆனா குருக்ஷேத்திர போரிலே இந்த பக்கம் 11 அக்ஷௌகணி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷௌகணி சைன்யம், இத்தனை லட்சம் கோடி பேர் கண்ணார பார்த்து கொண்டிருக்கும் போது தான் சாரதியா தேரோட்டியா கீழே உட்கார்றார். ஒண்ணுமில்லாத ஒருத்தன் இன்னைக்கு இருப்பனா நாளைக்கு படுவனான்னு தெரியாது. இந்த அர்ஜுனனை தூக்கி ரத்தியா மேல உட்காத்தி வச்சுருக்கார். அவன் கால் இவருடைய தோல்ல பட்டு இருக்கு. அர்ஜுனனுடைய காலு கண்ணனுடைய தோல்ல படுறது. மேல உட்காந்து கேள்வி கேட்கிறான். கீதாச்சாரியன் கீழே இருந்து பதில் சொல்லிட்டு இருக்கார். இது எங்கேயும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது.